குரல் என்றால் அது தமிழுக்கு பெருமை. மனித வாழ்வியல் பற்றி எல்லா மொழிகளையும் புத்தகங்கள் பல்வேறு காலகட்டங்களில் எழுதப்பட்டுள்ளது. 2000 ஆண்டுகள் முன்பு செம்மொழியாம் தமிழ் மொழியில் எழுதப்பட்டுள்ளது திருக்குறள். அதனால்தான் பைபிளுக்கு அடுத்தபடியாக அதிக மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட புத்தகமாக திருக்குறள் உள்ளது. 2 வரி குறளானது தமிழ் மொழியின் சிறப்பினையும் எல்லோரும் சிறப்பாக வாழ வேண்டும் என்கின்ற தமிழரின் சிறந்த குணத்தையும் உலகறிய செய்துள்ளது. உலக மக்கள் அனைவருக்கும் எந்த காலத்திற்கும் பொருந்தும் முறையில் அறம் வாழ்வியல் சிந்தனை ஏன் அனைத்தும் உள்ளடக்கிய நூல் என்றால் அது திருக்குறள் தான். ஆமாம், சரியாக சொன்னீர்கள். வேற எந்த இனத்திற்கும் கிடைக்காத பெரும் பொக்கிஷம் திருக்குறள். திருக்குறளின் 1330 குறளில் இருந்த சிலவரை தெரிவு செய்த நாடகம் வழியில் வருகிறார்கள் கவிமணி வகுப்பு மாணவர்கள். இதோ உங்கள் முன் கவிமணி மாணவர்கள் வழங்கும் குறளோடு ஒரு பயணம். நாங்கள் தயார். அமைதியாக இருக்கிறீர்கள். நாங்கள் ஏதாவது விளையாடுவோமா? திருக்குறள் புதிர் விளையாடுவோமா? ஆமா. நான் முதலில் ஆரம்பிக்கிறேன். திருக்குறளில் இடம்பெறும் இது மலர்கள் அவை. அனிச்சம் குவலை. திருக்குறளில் இடம்பெறும் ஒரு பழம் எது? நரஞ்சி பழம். திருக்குறளில் இடம்பெறும் ஒரே விதை எது? குன்றுமணி. திருக்குறளில் இடம்பெற்ற 2 மரங்கள் இவை. பனை மூங்கு. உதரத்தில் ஒட்டாத குறள் எது? எனக்கு தெரியாது. உங்களுக்கு தெரியுமா? குகன். எனக்கும் தெரியாது. தண்ணீர் வந்து விட்டது. ஆபாட்டு ஆபாட்டு ஆபாட்டு. கடவுளை நாங்கள் அனைவரும் கடலுக்கு மூழ்க போகிறோம். உங்களிடம் இருக்கும் பொருட்களை கடலுக்கு வீசினால் உயிர் தப்பலாம். இது எனக்கு விருப்பமான பொருள். எப்படி வீசுறது? நானும் இதை வீச மாட்டேன். அப்படி என்றால் நாங்கள் உயிர் தப்ப முடியாது. அனைத்தையும் வீசுங்கள். எல்லாத்தையும் வீசுங்கோ. வீசாதீங்க கேப்டன், வீசாதீங்க. நாங்கள் நலமாக கரை வந்து விட்டுவோம். ஏன் நண்பர்களை கவலையாக இருக்கீங்கள்? எனது விருப்பமான பொம்மை வீசிவிட்டேன். நானும் எந்த விருப்பமான காரை வீசிவிட்டேன். நண்பர்களை, நீங்கள் பத்து வைத்திருந்த பொருட்களை வீசியதால்தான் உயிர் தப்புனீங்கள். எந்தெந்த பொருட்களை
எல்லாம் மனமானது விலகி இருக்கிறதோ அந்த பொருட்களால் நமக்கு துன்பம் கிடையாது. இதனைத்தான் வள்ளுவர் யாதனின் நீங்கிய நோதன் அதனின் இளன் என்று திருக்குறளில் அழகாக கூறியிருக்கிறார். இந்த திருக்குறளை கூறும் போது உதடுகள் கூட ஒட்டாது. இப்போது எல்லாரும் குரங்கள் பார்க்கலாம். உதடுகள் ஒட்டாத குறள் எது? யாதனில்